இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அவன் இறைவனை தேடி போக தேவையில்லை. இறைவன் இருக்கிற அட்ரஸ் எங்க இருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. போனாலும் ஒரே மிதிச்சு கிளம்படாம தள்ளி விட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளவு திமிருத்தனம் முடிச்சு தெரியறோம் நம்ம. ஒருவனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற தான தர்ம சிந்தனை உண்மையான சிந்தனையா இருக்கணும். அந்த சிந்தனை மட்டும் வந்து விட்டதென்றால் இவன் இறைவனை தேடி போக தேவையில்லை, இறைவன் இவனை தேடி ஓடி வந்து விடுவாரா. நீங்க அட்ரஸ் தேட தேவையில்ல, அவன் உங்க அட்ரஸ்க்கு வந்துடுவான். அப்ப அருளை சம்பாதிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? முதல்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கான்டாக்ட கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? தான தர்மம் செய்யற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, புண்ணியத்தை சேருங்க. கிளியர்? உங்களுக்கு புரியுற மாதிரி வேற இங்கிலீஷ்லயும் சொல்ற, அதையும் தெரிஞ்சுக்கங்க. கிவ் அண்ட் கிவ் மோர் வித்தவுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன். நல்லா கவனிங்க, வார்த்தையை கவனிங்க, நல்லா கவனிக்கணும். ஒவ்வொன்னும் ரத்தின சுருக்கமா இருக்கு, ஆனா அவ்வளவு அர்த்தம் இருக்கு அதுல. கிவ் அண்ட் கிவ் மோர் without expect anything in return. Such sacrifice by a devotee that enslaves God. Enslaves God, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அப்படின்னா என்ன? கொடுத்துக்கிட்டே இரு. பணத்தை மட்டும் இல்ல, அறிவை கொடு, அன்பை கொடு, பாசத்தை கொடு, கருணையை கொடு. உன்னால என்ன முடியுமோ அதை கொடு. எதிர்பார்க்காம கொடு. எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. அதான் அந்த இடத்துல அதான் அண்டர்லைன் பண்ணணும். எதிர்பார்ப்பு இல்லாம கொடு. எந்த பக்தன் அப்படி எதிர்பார்ப்பு இல்லாம இன்னொரு சக மனிதனுக்கோ சக உயிருக்கோ கொடுக்க ஆரம்பித்து விடுகிறானோ, சச் சாக்ரிஃபைஸ் பை எ டிவோட்டி, அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு எந்த ஒரு பக்தனிடம் இருக்கிறதோ, தட் என்ஸ்லேவ்ஸ் காட், அப்படிப்பட்ட குணம் கடவுளையே அவன் காலடியில் அடிமைப்படுத்தி விடும்ன்றாங்க. எப்படி வசதி? நம்ம அதை கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பரிகாரம் பண்ணீங்கனாலும் வீணா போயிடும் ஒரு கட்டத்துக்கு மேல. இன்னொரு டைப்ல சொல்லுவோமா? நம்ம தான் டிசைனா சொல்லுவோமே, உங்களுக்கு வேற டிசைன் சொல்ற. அப்பதான் நல்ல மண்டையில இறங்கு, இல்லைன்னா உங்களுக்கு இறங்காது. நல்லா கவனிங்க, ரெண்டு காதையும் நல்லா ஓபன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. கொடுக்கிற தன்மை இருக்கிறவன் இறைவன். முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்க இறைவனா மாறணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க கொடுக்கிற தன்மையில இருக்கணும். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொடுக்கிற தன்மையில இருக்குன்னு சொல்லல. உங்க ஏரியால உங்களால முடிஞ்சவங்களுக்கு உங்க கையாலேயே கொடுங்கன்னு தான் சொல்றேன். இல்லங்க என் பொண்டாட்டி கொடுக்க விட மாட்டா, என் புருஷன் கொடுக்க விட மாட்டாரு, எங்க அப்பா அம்மா கொடுக்க விட மாட்டாங்கன்றவங்க கூகுள் பேல அனுப்புங்க, ஃபவுண்டேஷன் நம்பர் இருக்கு. ஆனால் என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்கள் உங்களது கைகளால் கொடுக்க வேண்டும். வேற ஒரு டைப்ல சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. எவன் ஒருவனிடம் அல்லது எவள் ஒருவளிடம் தன்னடக்கம் அதிகமாகி விடுகிறதோ, தாராள குணம் அதிகமாகி விடுகிறதோ, நல்ல வார்த்தையை கவனிங்க. எவன் ஒருவனிடம் அல்லது எவள் ஒருவளிடம் தன்னடக்கம் அதிகமாகி விடுகிறதோ, தாராள குணம் மிகவும் அதிகமாகி விடுகிறதோ, எது நடந்தாலும் எந்த வருத்தம் அடைந்தாலும் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாமல் என்ன நடக்க போகிறது? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவன் பார்த்து கொள்வான். எதற்கெடுத்தாலும் எவன் ஒருவன் அல்லது எவள் ஒருத்தி அவனையே காரணம் காட்டிக் கொண்டிருக்கிறானோ, அவன் அல்லது அவள் மெல்ல மெல்ல நகர்ந்து இறை என்னும் ஒளி வட்டத்திற்குள் வந்து விட்டான் என்பதே பொருளாகும் அகத்தியர். புரியுதா புரியலையா? இல்ல நானே ஏதோ உளறிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் புரியலாம் ரொம்ப கஷ்டம் குருஜி. இவ்வளவு பொறுமையெல்லாம் எவன் உட்காந்து சொல்லி எல்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இதுவே புரியலன்னா ரொம்ப கஷ்டம். உங்களுடைய வேலை என்னன்னா, இதுக்கப்புறம் ஒண்ணுதான் வாழ்க்கையில. இங்க பாருங்க, உங்க பிரச்சனையை கேட்கறதுக்கெல்லாம் நான் வரல. உங்க பிரச்சனையை நீங்களே தான் சரி பண்ணிக்கணும். எவனோ ஒருத்தன் வந்து உங்க பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் குழந்தாயினால பொய் சொல்ல வரான்னு அர்த்தம். அப்படிலாம் பார்க்க முடியாது எவனாலையும். அதுவே நினைச்சா அதுவே நடந்தா மாறும், இல்லைன்னா மாறாது. அருளை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் பிரச்சனை மாறும். பல ஜென்ம கர்ம வினைகள் மொத்தமா சேர்ந்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அருள் சேர 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 சேரதான் அது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் எனும் அறியாமை விலகும். ஒரே நாள்ல மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க, அது நடக்காது. சில பல வருடங்கள் ஆகும்.
இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கிட்டாவே சில பல வருஷம் ஆகும். ஒரு சில பேர் அடுத்த நாளே அடைஞ்சிடலாம் சொல்ல முடியாது, அவங்கவுங்க கர்ம வினையை பொறுத்தது. ஆனா அது ரொம்ப ரேர். அப்படி இருக்கிறவங்களும் இருக்கிறான். இது எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். நான் வாழ்வியல் முறையை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் உட்கார்ந்து குறி சொல்றதுக்கோ அருள்வாக்கு சொல்றதுக்கோ வரல, அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நான் சுத்த ஞானத்தை போதிப்பதற்காக வந்திருக்கிறேன். உங்களது குணத்தை நீங்கள் கொடுக்கும் குணமாக மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் இறைவனாக, மோட்சம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. இறைவனோடு இறைவனாகவே சென்று கலப்பதற்கு பேர் தான் மோட்சம் அல்லது முக்தி. சொல்லுங்க, மோட்சம் அல்லது முக்தினா என்ன? இறைவனிடம் சொல்லுங்க, இறைவனிடம் இறைவனாகவே சென்று கலப்பதற்கு பெயர் மோட்சம் அல்லது முக்தி. அப்ப இறைவனிடம் அப்படின்னா என்ன? ஒளியிடம் இறைவனாகவே ஒளியாகவே சென்று கலக்கணும். ஒளி ஒளியோட போய் சேர்ந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. லைட்டா மாறப்போகுதுன்னு அர்த்தம். லைட்டான தத்துவம் தான், பட் வெயிட்டான தத்துவம். எப்போது லைட்டா மாற போறீங்க? கரண்ட் கம்பியில கை வச்சா மாறிடுவீங்களா? டிரான்ஸ்பார்மரை கட்டி பிடிச்சா மாறிடுவீங்களா? எப்படி மாறுவீங்க? நான் அப்பப்ப நல்ல ஹை பிச்சில் போயிட்டு இருக்கு உங்க முகத்தெல்லாம் பார்த்தா எனக்கு சோகமாயிருது. இந்த உயிர்கள் எப்படி தப்பிக்க போதோ ஆண்டவா, ஐயோ. எனக்கே கொஞ்ச நேரத்துல சோகமாய் நானே பிச்சை கம்மி பண்ணிக்கிறது. அப்படியே பார்ப்பேன், ஒவ்வொருத்தர் முகமா பார்ப்பேன். இத்தனை உயிர்களையும் இப்ப நீ எவ்வளவோ பரவாயில்ல. இப்ப உபதேசம் கொடுத்தே 1-2 பேர் தேடுறது கஷ்டம்னா எனக்கு தெரியும். எப்படி நீங்க யாரும் பயிற்சி பண்ண மாட்டீங்க, யாரும் இறைவன் போக மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் கதறேன். ஏன் கதறேன்? எனக்கு நல்லா தெரியும், இந்த உலகம் எனும் மாபெரும் மாயில் மறுபடியும் சென்று சிக்கிக் கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியும். 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்கன்றது. இருந்தாலும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா உட்காந்து எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றேன் பாத்தீங்களா? காரணம் என்ன? காரணம் என்னன்னா கொடுக்கப்பட்ட பணி செய்ய வேண்டியதா இருக்கு. என்னுடைய ஆசை எல்லாரும் இறைநிலையை சென்று அடையணுன்றதான் என்னோட ஆசையும். இருந்தாலும் அது பேராசை, நடக்காதுன்னு தெரியும். யாராவது 1-2 பேராவது தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னா அதை விட புண்ணியம், அதை விட சிறந்த விஷயம் உலகத்திலேயே எதுவும் கிடையாது. மொத்த பிரச்சனைக்கும் காரணம், கையில பிரச்சனை வந்திருக்கா, கையை வச்சு எவனையாவது டார்ச்சர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். காலில் பிரச்சனை வந்திருக்கா, காலை வச்சு எவனையாவது அல்லது எவளையாவது டார்ச்சர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். மைண்ட்ல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா, மனசு வலிச்சுக்கிட்டே இருக்கா, அடுத்தவன் மனம் நோகுற மாதிரி நடந்திருக்கீங்கன்னு அர்த்தம். செக்ஷுவல் ரீதியா ப்ராப்ளம் வருதா, செக்ஷுவல் ரீதியா வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். எதை தொட்டீங்களோ அது பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. இந்த செயினை நீங்க பிரேக் பண்ணணும். இந்த செயினை நீங்க பிரேக் பண்ணலன்னா மாட்டிப்பீங்க. எப்படி வசதி? ஏதாவது புரியுதா? தெரியுதா? தப்பிப்பீங்களா? ஏதாவது முயற்சியாவது எடுப்பீங்களா? உங்களை எல்லாம் நம்பலாமா, நம்ப முடியாதா? ஒன்னும் புரியல. நானே மென்டல் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். சோகமாயிருச்சு உண்மையாவே உங்களெல்லாம் பார்த்து. எப்படா தப்பிக்க போறீங்க? இந்த பிறப்பு எனும் பெரும் சுழற்சியிலிருந்து எப்ப தப்பிக்க போறீங்க? உங்களை மனித வெடிகுண்டா மாத்தி எனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்க? உங்ககிட்ட கதற வைக்கிறதுக்கு போல என்னை முடிச்சு விட்டாங்கன்னா எனக்கு அதை விட சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடையாது. ஜாலியா சுத்திட்டு தெரியுமா, அண்டம் விட்டு அண்டம் டிராவல். இங்க இருந்தா இந்த ஊருக்குள்ளேயே குண்டு சட்டிக்குள்ளே சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஹாங்காங், துபாய், ஜப்பான், இந்த ஊரே தான் சுத்த வேண்டியதா இருக்கு. அங்க போனா கண்டம் விட்டு கண்டம், அண்டம் விட்டு அண்டம். பால்வெளி அண்டம் ஒரு அண்டம் தான் தெரியும். எத்தனை அண்டங்கள் இருக்கு? அண்ட கோடிங்கிறார் வள்ளலார். அண்ட கோடி அனைத்தும் அரை வினாடியில் அறிந்து வர. இது கூட ஒரு வினாடி. இதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எப்ப போறது? அதுக்கெல்லாம் எங்க போய் ஊர் சுத்தி பாக்குறது? இப்படியே உட்காந்து உங்க வீட்டுக்கே அட்ரஸ் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி ஒரு அட்ரஸ் இருக்கு. எப்ப போறீங்க? அருட்பெருஞ்சோதின்ற மெயினான அட்ரஸ் இருக்கு. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு ரோடு, துபாய் குறுக்கு சந்தனா இருக்கு. அது எவ்வளவு தூரத்துல இருக்கு தெரியுமா? எப்ப போய் அதை போய் ரீச் பண்றது நீங்க? சரி, என்ன பண்றது? ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? தப்பிச்சிடணும். எப்படி தப்பிக்கிறது? உங்க குணத்தையே மாத்தணும். இனிமேல் உங்களுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா, உங்களது குணத்தை மாற்ற வேண்டும். குணத்தை மாற்ற கருணையின் ரூபமாக மாறிடுங்க. கருணையின் ரூபமான ஒருத்தர் அடிச்சாலும் மிதிச்சாலும் எதுவுமே பண்ணாம இருக்கிற பேர் கருணை இல்லை. அவனை தூக்கி போட்டு மிதிக்கிறது சில நேரத்துல கருணை தான். யோசிக்கவே யோசிக்காதீங்க.
உங்களது உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து வருகிறது என்று தெரிந்து கொள்ளும் போது அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக அமைதியாக இருப்பதை விட, அதாவது மேதகு வே பிரபாகரன் ஐயா என்ன சொல்றாருன்னா, அருமையான ஞானி. அப்புறம் ஏதோ சொல்லிட்டாங்க, தப்பான ஆளுட்டாங்க. அப்புறம் அப்படி பார்த்தா வெளிநாட்டுல எல்லாம் அவர் பேர்ல தபால் ஸ்டாம்பு போட்டிருக்காங்க, ரூபாய் நோட்லயே அவர் பேர் வர மாதிரிலாம் வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னன்னா, வன்முறை நடந்தால் நடந்து கொண்டு போகட்டும் என்று பார்த்து கொண்டு சகித்து கொண்டிருப்பதே மாபெரும் வன்முறை தான்றார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அப்ப கருணை அப்படின்றது என்ன அப்படின்னா, கொல்வது தப்பு அப்படின்னா தீவிரவாதி உங்களை போட்டு தள்ள வரான், இப்ப நீ அவனை போட்டு தள்ளணும். இப்ப என்ன நீங்க என்ன என்னை கொன்று விடு அப்படின்னு நின்றுவீங்களா? நீங்க ஒரு திருடன் உங்ககிட்ட வந்து திருடுறதுக்காக வரான், நீங்க என்ன வள்ளலாரா? வலது காதுல இருக்கக்கூடிய தோட்டக்கல்னு இடது காது ஃப்ரீயா தான் இருக்கு, கழட்டிட்டு போப்பான்னு சொல்ற, நீங்க என்ன வள்ளலாரா? நீங்க பாவம், அவன் என்ன கஷ்டத்துல இருப்பான். அவன் இடது காதை காமிச்சீங்கன்னா கொஞ்சம் திரும்பி படுங்கன்னு உங்க இடுப்புல இருக்க ஒட்டியானத்தையும் சேர்த்து கழட்டுவான். இன்னைக்கு உலகம் அந்த லட்சணத்துல இருக்குது. நீங்க ஒட்டியானத்துக்கு திரும்பி படுத்தீங்கன்னா இந்த காலில் இருக்க மெட்டியும் கழட்டிக்கிற, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி படுங்க. ரெண்டு மெட்டியும் கழட்டதுக்கு அப்புறம் இந்த கொலுசு சும்மா தானங்க இருக்கு அப்படிமா, கொலுசுக்கு சரின்னீங்கன்னா இந்த ரெண்டு கிட்னியும் கொடுத்துருங்கன்றான். எப்படி வசதி உங்களுக்கு? இன்னைக்கு உலகம் அவ்வளவு கேவலமா இருக்கு. அப்ப என்ன, தேவைப்படக்கூடிய இடத்தில் அமைதியாக இருக்க வேண்டும், பொங்கி எழ வேண்டிய நேரத்தில் பொங்கி எழ வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டிய இடத்தில் தட்டி கொடுக்க வேண்டும், தூக்கி போட்டு மிதிக்க வேண்டிய இடத்தில் தூக்கி போட்டு மிதிக்க வேண்டும். இவ்வளவுதான் கருணை, இவ்வளவுதான் ஞானம், இவ்வளவுதான் ரகசியம். எத்தனை பேருக்கு புரியுது? விவேகானந்தர் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? தம்பி கோவப்படவே கூடாது தம்பி, மலம் வந்தா மலம் கழிக்கவே கூடாதுங்க, சிறுநீர் வந்தா சிறுநீர் கழிக்கவே கூடாதுங்க, தும்மல் வந்தா தும்மவே கூடாதுங்கன்றதுக்கு ஈக்குவல் தான் கோபம் வந்தா கோவப்படவே கூடாதுங்கன்றது. புரிகிறதா புரியவில்லையா? விவேகானந்தருக்கு பேரே வீரத்துறவி. அவருக்கு பேர் என்ன? கை வச்சுட்டு தான் அடுத்த கேள்வியே கேட்பார். திமுருத்தனை எங்கேயாவது பண்ணா யோசிக்க மாட்டார் அவரு. உனக்குலாம் என்னடா அவ்வளவு திமுரு வாடாங்கன்னு சொல்லி ரெண்டு மியூசிட்டு தான் அடுத்த கேள்வியே கேட்பாரு. சிவானந்த பரமசர் அவர்கிட்ட தீட்சை வாங்கின யாராவது மறுபடியும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க, அவரு கூட டிராவல் பண்ணி விருப்பம்னா பலார்னு ஓங்கி ஒரு அறை வச்சுட்டு தான் அடுத்த கேள்வியே கேட்பாரு. ஏன்டா பயிற்சி கொடுத்தாச்சு சித்த வித்தை, இதுக்கப்புறம் என்ன இங்க வேலை, போ பயிற்சி கொண்டு போன்னு அனுப்பிச்சு வச்சிருவாரு. கொங்கண சித்தர் மாதிரி கோவக்காரால நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது, அகத்தியர் மாதிரி கோவக்காராலையும் பார்க்க முடியாது. சிவபெருமானே கோவத்துல தானே தாண்டவம் மாறாரு. அப்புறம் என்ன, மொத்த தெய்வங்களும் கோவப்படுது, நீங்க மட்டும் கோவப்படக்கூடாதுன்னு இது என்ன நியாயம், என்ன தர்மம்? தேவைப்படுற இடத்துல கோவப்படுங்க, கோவப்படுறதே பொழப்பா வச்சிருக்காதீங்க, அதுதான் உங்களை கொல்லும். கிளியர்? எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது, காரணமானதற்கு மட்டும்தான் கோவப்பட வேண்டும். அந்த கோபம் எப்படிப்பட்ட கோபமாக இருக்க வேண்டும்? பொய் கோபமா இருக்கணும். பொய் கோபம்னா என்ன? நடிப்பான கோபமா இருக்கணும். அதாவது உள்தன்மையில எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுட்டா கோபம் வராதுதான், இருந்தாலும் நடிக்கணும். அப்பப்போ கோவப்படுற மாதிரி, பாடாங்க என்ன 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 பண்ணிருக்க நீ, இப்படிலாம் எழுதலாமா, நீங்க எவ்வளவு பெரிய தப்பு இது அப்படி மிரட்டினா தான் அவனுக்கு பயம் வரும். அடுத்து ஆஹா அடுத்த டைம் கரெக்டா கணக்கு எழுதணும் போல, இவர் கோவப்படுவாரு, சப்ஜெக்டுக்கு கோவம் வருதுன்னு சொல்லி அப்புறம் அவன் பயப்படுறதே அப்புறம் தான் பயப்பட ஆரம்பிப்பாங்க. நீங்க எல்லா இடத்துல எல்லாம் என் உயிர்கள் உங்களை போல சேர்ந்தவரையில் நான் பார்க்கவில்லை, இந்த மாதிரி கேனப்பையன்கிட்ட வேலை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும். கழட்டுங்கடா, இவங்கிட்ட கையில இருக்கிறத கழட்டு, காலில் இருக்கிறத கழட்டு, இவன் லாக்கர்ல கைய வைக்கி, இவனோட நீங்க போற போக்குல கருணை உச்சமாக இருந்தோம்னா உங்க கையும் கூடவே கூட்டு போய் உங்களோட பயோமெட்ரிக்ல உங்களோட விரலையே வச்சு அச்சிட்டு உங்க கையெழுத்து உங்ககிட்டயே எழுதி வாங்கி மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிருவானுங்க. எப்படி வசதி? புத்தர் கோவப்பட்டதே இல்லையே தம்பி. புத்தர் வாழ்ந்த காலத்துல இருந்தீங்களா நீங்க? வெறுப்பு ஆயிருவேன் நான். புத்தர் கோவப்படல, நீங்க கனவா கண்டீங்க. நீங்க நிதர்சனத்தை பேசுங்க. எப்படி கோவப்படாம எப்படி இருக்க முடியும்? புத்தரோட உச்சகட்ட கோபம் தான் குடும்பத்தை விட்டு வெளியில போனதே. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? எந்த கோபம்? குடும்பத்து மேல இருந்த கோபம் இல்லை, இதெல்லாம் பொய்ன்னு நினைச்ச கோபத்தினாலதான் வெளியில போறாரு. எல்லா பயிற்சியும் ஏன் வந்து இப்ப செய்யறாரு, எல்லா பயிற்சியும் ஏன் கத்துக்கிறாரு? உண்மையை அடைஞ்சே தீரணும், இதெல்லாம் பொய்ன்ற கோபத்தினாலதான், அந்த கோபம் வந்ததுனாலதான் இப்படி மாறுது. கோபம்னாவே கோபம் தானே, அதுல நல்ல கோபம், கெட்ட கோபம், நடுநிலையான கோபம், சைடுல இருக்கிற கோபம், பின்னாடி இருக்கிற கோபம். கோபம்னா கோபம் தானே. எஸ் ஆர் நோ? விஸ்வாமித்திரரை விட கோபமானால எங்க நீங்க பார்க்க முடியும்? இப்ப மகாவிஷ்ணு கோபத்துக்கு ப்ரமோஷன் பண்ண வந்திருக்காரா? மகாவிஷ்ணு கோபத்துக்கு ப்ரமோஷன் பண்ண வரல. கோபம் தேவையே இல்லைன்னு சொல்றவன
தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க, அதை கேட்காதீங்க. அவசியமானதற்கு நீங்கள் கோவப்பட்டுத்தான் ஆக வேண்டும். உலகம் சரியில்லை, கலிகாலம். அப்ப நான் என்ன பண்ணணும்? அவசியமான இடத்திற்கு தகுந்தாறு போல என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். உள்தன்மையில எல்லாம் பொய்னே இருக்கணும். எல்லாம் பொய்ன்றது அமைதியா உட்கார்ந்துக்க வேண்டியதான். வேலை வெட்டியே பார்க்க தோணாது. கமிட்மெண்ட் இருக்கு, இஎம்ஐ இருக்கு, என்ன பண்ணுவீங்க? மந்த்லி ஆனா கட்டணும்ன்றாங்களே, வீட்டு லோன் கட்டுன்றான், கிரெடிட் கார்டு கட்டுங்கிறான், போதா குறைக்கு என்னென்னமோ கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் கட்டணும். எங்க போவீங்க? எங்க போவீங்க? அப்ப அதுக்கெல்லாம் உழைச்சாகணுமா, உழைக்க கூடாதா? உழைக்கணுமா, உழைக்க கூடாதாங்க? இப்ப உழைக்கணும்னா என்ன ஆகணும்? வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? உங்களது உடலையும் உங்களது மனதையும் அதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். இல்லாட்டினா உழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி வசதி? இப்ப எப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழ்றது? ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியே வாழுங்க. இது ஒண்ணு ஸ்பெஷலா போய் எங்கேயும் கத்துட்டு வர மேட்டர் எல்லாம் கிடையாது. பயம் பொருத்தி வச்சிருக்காங்க உங்களை எல்லாம். இந்த கோர்ஸ், அந்த கோர்ஸ், இது ஸ்பெஷல் கோர்ஸ், இது அது ஸ்பெஷல் கோர்ஸ், இதோட சிறந்தது எதுவும் கிடையாது, அதோட சிறந்தது எதுவும் கிடையாது. உங்களுக்கு பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு அத்தனை கோர்சஸ் வந்துச்சு. எல்லா கோர்ஸும் ஒன்னதான் சொல்லுது. என்ன? மனதை புரிந்து கொண்டு பக்குவப்படுது. அவ்வளவுதான். மனசை புரிஞ்சுட்டு பக்குவப்படுத்திட்டீங்கன்னா மனசே உங்களுக்கு குருவாக இருந்து செயல்படும். முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் ரகசியம். எப்ப எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எது தேவை, எது தேவையில்லை, எவன் நல்லவன், எவன் கெட்டவன், எது அவசியம், எது அவசியம் இல்லைன்றது நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு வராது. நான் சொல்லி கொடுத்தாலும் நான் சொல்லி கொடுத்தது மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி இன்னொரு கேள்வி கேட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப நான் உங்களுக்கு ஒரு எப்படி புரிய வைக்கலாம்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டே இருக்கீங்க, அதிகமாக ஃபேன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவம் ஒண்ணு உங்களுக்கு சொல்லி தரேன். சரி, மகாவிஷ்ணு சொல்லிட்டாருன்னு நீங்களும் கேக்குறீங்க. அதிகமா ஃபேன் போட்டு படுக்க கூடாது போல, ஹீட் ஆயிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் படுத்து தூங்குறீங்க. நீங்க போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்றீங்க அதிகமா ஃபேன் போடக்கூடாதுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது என்கிட்ட கேட்டதை வச்சு போய் சொல்றீங்க. இப்ப அவன் கேட்கறான் திருப்பி, ஏன் போடக்கூடாதுன்னு கேட்கறான். என்ன பதில் சொல்லுவீங்க? இல்ல, மகாவிஷ்ணு சொன்னாரு அதனால நானும் சொல்றேன். யார் அந்த கிறுக்கு பையன், கேன பையன், அவனை கூப்பிடும் அடுத்து. உங்க ஞானம் அவ்வளவுதான். கட் காப்பி பேஸ்ட்ல தான் ஓடிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிறது வேலை செஞ்சாதானே அடுத்த கேள்வி கேட்டா பதில் சொல்லுவாங்க. இப்ப என்ன எவனா வந்து கேள்வி கேட்கறான்னு வைங்க, ஃபேன் போடக்கூடாதுன்னு சொல்றேன், ஏன் போடக்கூடாதுன்னு கேட்பான். கரண்ட் பில் அதிகமாகும், ஏதாவது பதில் சொல்லுவான் அவன். ஏங்க இதுக்கெல்லாம் நான் கரண்ட் பில்ல கட்டிக்கிறேங்க அப்படின்னா என் உடல் ரீதியா என்னங்க பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்பான். யோக பயிற்சியில இருக்கியாடான்னு கேட்பேன். இல்லம்மா நான் நார்மலா தானங்க இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அதிகமாக ஃபேன் போட்டு பழகிட்ட அப்படின்னா உனது உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்களும் அதற்கு பழகிவிடும். அப்போ நார்மல் சூட்டுல உன்னால் இருக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள் அப்படின்ற ஒரு தத்துவ விளக்கத்தை கொடுப்பேன். சரி, ஓகே. அப்ப ஃபேன் போடுறவனுக்குலாம் நோயே வராமலாம் இருக்கிறவன்லாம் நிறைய இருக்கிறானே அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்பான். ஃபேன் போட்டு இருக்கிறவனு நல்லா வாழ்றானேன்னு ஒரு கேள்வி கேட்பான். அப்ப உங்க மனசு உங்களுக்கு குருவா மாறி இருந்ததுன்னா அதுக்கும் பதில் கொடுப்பீங்க. அவனுக்கு உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உனக்கு எப்படா தெரியும் நான் கேள்வி கேட்பேன். சரிங்க, நம்ம அடுத்தவனை விட்டுருவோம், நம்ம வாழ்க்கையே பார்ப்போம். மறுபடியும் ஒரு கேள்வி கேட்பான். என்ன கேள்வி கேட்பான் அப்படின்னா, சரி ஃபேன் போட்டு உடம்புக்கு வேற என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அதிகமாக உஷ்ணம் கிளம்பும் சொல்லுவேன். உஷ்ணம் கிளம்புனா என்ன வரும்னு கேட்பான். மூலாதாரத்தில் சூடு கிளம்பும் சொல்லுவேன். மூலாதாரத்தில் சூடு கிளம்புச்சுன்னா என்ன நடக்கும்னு கேட்பான். பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குடா, பைல்ஸுக்கு முன்னாடியே ரத்தமா போகுண்டான்னு சொல்லுவேன். சரி, ரத்தமா போச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்பான். கருணையிலேயும் சாப்பிட்றான்னு சொல்லுவேன். கருணையிலேயும் எங்க கிடைக்கும்னு கேட்பான். எத்தனை பாருங்க, எத்தனை கனெக்ட் பண்ண தெரியணும், தான் ஞானம். அடுத்தவன் சொல்றதவே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா சொல்றத மட்டும்தான் சொல்லுவீங்க. உங்களது மனம் உங்களுக்கு குருவாக மாறி இருக்காது. எப்போது உங்கள் மனம் உங்களுக்கு குருவாக மாறுகிறதோ அப்பதான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். இப்போ உங்களுடைய வாழ்க்கையோட பிறவியின் நோக்கம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், உங்களது மனதை உங்களுக்கு குருவாக மாற்ற வேண்டும். எதுவா மாத்தணும்? அவ்வளவுதான். இப்ப நான் பேசுறதுல இந்த புத்தகத்திலே படிச்சிருக்கீங்களா நீங்க? அந்த பாடல்கள்லாம் விட்டுருங்க. நான் கொடுக்குற எக்ஸாம்பிளோ நான் பேசுற பேச்சு எங்கேயாவது யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஏன்? அது அப்படித்தான். அதுதான் பிரபஞ்சம். அது அப்படித்தான் பேசும். அது தன்னுடைய அனுபவத்தில இருந்து பேசும். அனுபவமே இல்லைனாலும் கண்ணில் பாக்குறதுல இருந்து பேசும். கண்ணிலேயே பார்க்கலனாலும் இருக்கக்கூடிய டேட்டால இருந்து கலெக்ட் பண்ணி பேசும். அதான் விஸ்டம். இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ணும், இங்க இருந்து கனெக்ட் பண்ணும், அங்கிருந்து இங்க கனெக்ட் பண்ணும். இங்க இருந்து சுத்தி வந்தாலும் சமையல் கட்டு வருமானே, அங்க இருந்து வந்தாலும் சமையல் கட்டு வருமானே இந்த வடிவேல் கிட்ட கேட்பாங்க இல்ல, அந்த மாதிரி எங்க இருந்து வந்தாலும் உங்களுக்கு பதில் வந்துடும்.
இது எப்ப இந்த பதில் வரும் அப்படின்னா, தானமும் தவமும் செய்பவருக்கு இது நடந்துவிடும். எங்கோ சுத்துனீங்கன்னா அங்கதான் வந்து நிக்கும். தானமும் தவமும் செஞ்சா எப்படி இந்த கண்ணாடியை திருப்புனா எப்படி ஜீவா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி, தானமும் தவமும் செஞ்சா எப்படி தம்பி? அது அப்படித்தான் நம்புங்க. ஒட்ட போய் சொல்லி ஒன்னும் நடக்க போறது இல்லை. எனக்கு இருந்தாலும் பாதி பேரால நம்ப முடியல. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நம்புவீங்களா? தானமும் தவமும் செஞ்சா எப்படி தம்பி? மனம் எப்படி அடங்கும்? ப்ரூவ் பண்ணிடலாமா? ப்ரூவ் பண்ணலாமா வேணாமா? பண்ணிடலாம். தானம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தானம் செய்ய 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 தான் தனக்குன்ற அந்த பிடிப்பு குறைஞ்சுகிட்டே வரும். தான் தனக்கு அப்படின்ற பிடிப்பு குறையும் போதே அடுத்த உயிர்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள், நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். அடுத்த உயிர்களை பார்த்து அடுத்த உயிர்களை நேசிக்கும் போது மரியாதை கொடுப்பீங்க, அந்த உயிருக்கு வேணுங்கிறது ஹெல்ப் பண்ணுவீங்க. அடுத்த உயிர்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே புண்ணியம் என்பது அதிகமாக சேர ஆரம்பிக்கும், அருள் என்பது அதிகமாக சேர ஆரம்பிக்கும். புண்ணியம் செய்ய செய்ய அருளுலக வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரும், தேவதைகள் சப்போர்ட்டுக்கு வரும். ஏன்னா டிசைனே அப்படிதான். இன்னொரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் யார் என்றால் மனிதன் கிடையாது, இறைவனே. ஒருவன் இறைத்தன்மைக்கு மாற 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 அந்த இறைத்தன்மையை ஈவில் எனர்ஜி சாகடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இறைத்தன்மையே அந்த அருட்பேராற்றலே இவனுக்கு சேஃப்டிக்கு பின்னாடி பாடி கார்டு அனுப்பும். பாடி கார்டுனா நீங்க நினைக்கிற பிளாக் அண்ட் பிளாக் போட்டு வர பாடி கார்டு கிடையாது. கண்ணுக்கே தெரியாத சூட்சம சக்திகள் உங்களை சூழ்ந்து நின்று உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சத்தியமான உண்மை. புரியுதா புரியலையா? ஒரு சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட வளர்ச்சி வந்து அபரிமிதமா வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் தடைகள் ஒவ்வொன்றையும் படிக்கல்லாக மாற்றிக்கொண்டே போவான். ஏன்னா இறைவன் அவன் கூட இருக்கிறான்னு அர்த்தம். இறைவன் கூட இருந்தா தொட முடியுமா அவனை? எப்படி தெரியுமா இருக்கும்? இறைவன் கூட இருந்தா அந்த கான்பிடன்ட் லெவல் எப்படி தெரியுமா இருக்கும்? வேற மாதிரி, வேற 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 மாதிரி இருக்கும். அதெல்லாம் அனுபவிக்கணும். நீங்க ஒரு டைம் அதை அனுபவிக்கணும். இறைவன் கூட இருந்தான்னா அது திமிரு கிடையாது. நான் சொல்றது திமிரு கிடையாது. அந்த ஹாப்பினஸ், அந்த சந்தோஷம், அந்த தைரியம், அந்த வைராகியம் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். எப்படிப்பா இருக்கும்? அதை சொல்லுப்பா. அது என்னத்த போய் சொல்றது? அது அப்படி இருக்கும். அப்படித்தான் சொல்ல முடியாது. அதுக்கு மேல அதை சொல்லவே முடியாது. ஏன்? ரகசியம்லாம் ஒண்ணும் இல்லை, அதை சொல்லவே முடியாது. அந்த ரகசியம், அந்த இது எப்படி இருக்கும்னா அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவு தைரியமா இருக்கும். அப்படி இருக்கும். எதுக்கும் பயம் வராது. கழுத்துல கத்தி வச்சா கூட சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க யாருடா, நீ யாரு அப்படின்ற தைரியம் எப்போ வரும்? இறைவன் கூட இருந்தா தான் வரும். ஏன்னா நல்லா தெரியும், அறுத்தா கூட அங்க சீட்டு கன்ஃபார்ம்னு உங்களுக்கு தெரியும். இங்க பண்றதுக்கு நமக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு புரிஞ்சாதான் முதல்ல அந்த தைரியம்லாம் வரும். அந்த தைரியம் எப்ப வரும்? தானமும் தவமும் செய்யறவருக்கு வரும். சோ தானம் செய்தால் மனம் அமைதியாகிறது. இறைவனே சப்போர்ட்டுக்கு வந்துட்டாருன்னா மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு பக்குவத்தை கொடுப்பாரா மாட்டாரா? அவன் மேட்ரா எல்லாத்தையும் கொடுக்கறானா, இந்த மனசை அடக்குறதுக்கு ஒரு வழியை கொடுக்க மாட்டானா? சரி, தவம் செஞ்சா எப்படி அடங்கும்? உங்களது உடலையும் உயிரையும் உருக்கி, ஊனை உருக்கி, உள்ளொலி பெருக்கி, அதுக்குண்டான அர்ப்பணிப்போட இந்த உலகம் போய் அனைத்தும் போய் இறைவா உன்னை நான் அடைவதற்கு உண்டான பாதையை நான் தொடங்கி விடுகிறேன். உட்கார்ந்து அந்த தவம் செய்யும் போது உலகம் மொத்தமும் வந்து டிசைனா கலர் கலரா மாயில வா கமான் 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 கூப்பிடும் போது ஒண்ணு வேணாம். அவசியமான டைம்ல மட்டும்தான், வேணவே வேணான்னு இருக்கிறது இல்ல. முக்காவாசி நேரத்தை இறைவனுக்காக செலவிட்டு காவாசி நேரத்தை உங்க உலக வாழ்க்கைக்காக செலவிடும் போது இறைவனுக்கு உங்களை நோட்டீஸ் பண்ணிடுறாரு. அந்த அர்ப்பணிப்பிற்கு உங்களது மனதை நிறுத்தும் அந்த பக்குவத்தை உங்களுக்கு வழங்குவார். திமிருத்தனத்தை உட்கார்ந்து தவம் பண்ணீங்கனாலும் ஒன்னும் நடக்காது. மொத்த கிளாஸோட சாராம்சம் ரொம்ப சிம்பிள். என்னன்னா 3 பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கருணை உணர்வோடு இருக்க வேண்டும். கருணை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கருணை வந்துருச்சுனாவே இறைவன் உங்க கூட வந்துட்டாருன்னு அர்த்தம். இரண்டாவது, தவம் செய்ய வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு தீட்சை கொடுக்க போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பிரேக் ஒண்ணு கொடுக்க போறேன். அந்த பிரேக்கு அப்புறம் தீட்சை கொடுக்க போறோம். தவம் ஃபர்ஸ்ட் என்ன? வாயை திறந்து சொல்லுங்க, பாத்துக்கிட்டு தான் இருக்கவங்க எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் என்ன?
கருணை, வெரி குட். இரண்டாவது என்ன? தவம், வெரி வெரி குட். மூன்றாவது என்ன? சரணாகதி, சரண்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3 தான் பாயிண்ட். நீங்க நேரடி வகுப்பு வந்தாலும் ஒரு நாள் ஃபுல்லா டிசைனா பேசிட்டு கடைசியில இதே 3 பாயிண்ட் தான் சொல்லுவோம். கருணை, தவம், சரணாகதி. அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மொத்த வாழ்க்கை இது 3 இருந்தா யூ ஆர் எஸ்கேப். அவ்வளவுதான். இதை தாண்டி எதுவும் கிடையாது. சரணாகதி அப்படின்னா என்ன? இறைவா நீ பார்த்துக்கொள் அப்படின்னு சரண்டர் பண்றதுக்கு பேர் சரணாகதி. இதை நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா கவனிக்கணும். சரணாகதினா வேலை வெட்டியே செய்யாம சரண்டர் ஆகிறது கிடையாது. மனதளவில் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு உங்களுக்கு பயம் கொடுக்கும்போது அந்த பிரச்சனைக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனா கூட 100% மனதளவுல சரண்டர் ஆயிடுறீங்க. அகச் சரணாகதி. இதுக்கு பேர் என்ன? அகச் சரணாகதி. சரண்டர் ஆயிரும். இறைவன் இருக்காரு பார்த்து பாரு நினைச்சிட்டீங்க நீங்க, அந்த இடத்துல விதி மாற்றம் அடைகிறது. இதுதான் ரகசியம். விதியின்படி நீங்க வீணா போறீங்க, நாசமா போறீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்ற பஞ்சாயத்து உங்க மனசளவுல வலியை ஏற்படுத்தும் போது எனக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நேத்தும் வந்தது, முந்தா நேத்தும் வந்தது, டெய்லி ஏதாவது ஒண்ணு மனதில் வரும். வரும்போது உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். என்னன்னா நீங்க அதுலயே மூழ்கிறீங்க. நான் என்னன்னா இறைவன் பார்த்து கொள்வார்னு நம்புறேன். உங்களை மாதிரி சும்மா ஏமாத்து வேலைக்கு நம்புறது இல்ல, 100% நம்புறேன். நம்பும் போது என்ன ஆகுது? தைரியம் வந்துருது. அந்த எண்ணம் கடந்து சென்று விடுகிறது. அந்த எண்ணம் கடந்து செல்லும் போது நான் நாசமா போறேன்ற ஜாதகமே இருந்தாலும் நான் நாசமாக போக மாட்டேன். ஏன்னா நான் இறைவனை 100% அந்த இடத்துல நம்புனதுனால எனது விதியை நான் என் மதியால் இப்போது வென்று விட்டேன். மொத்த விதியும் கிடையாது, நாளைக்கு உண்டான விதியை மட்டும். நாளான்னைக்கு வேற ஒண்ணு வரும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த பிரச்சனை வரும்போது மறுபடியும் அதே ஃபார்முலா தான். இப்ப டிசைனா வேற ஏதாவது ஒண்ணு வரும். ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க, ஒருத்தன் கூட உதவி செய்ய வரமாட்டான், 10 பைசா கூட இல்லாம இருக்கும். என்ன பண்ணணும்? நம்ம வேலைல எவ்வளவு கேவலமான சுச்சுவேஷன் நம்மள போய் இந்த உலகம் தள்ளுனாலும், எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன்ல போய் இந்த உலகம் நம்மள தள்ளினாலும், அந்த சுச்சுவேஷன்லயும் இறைவா எனக்கு புரிகிறது, நான் செய்த கர்ம வினைக்கு தான் இதை நான் அனுபவிக்கிறேன்னு எனக்கு புரியுது, இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீ எந்த ரூபத்திலேயாவது வந்து என்ன காப்பாத்துவேன்னு நம்பணும். அந்த நம்பிக்கை தான் கீ. அதான் ரகசியம். ஈஸியா சொல்றன்றதுக்காக எங்கேயாவது ஃபாலோ பண்ணாம விட்டு தொலைஞ்சிடாதீங்க. லைஃப்ல லைவா டெய்லியும் எக்ஸாமைன் பண்ணி டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்க அந்த பரவசத்தை. அப்படி நடக்குது. மேஜிக்கலா மிராக்கிளா நடக்குது. எந்த ரூபத்திலேயாவது யார் மூலியமாவது வந்து ஹெல்ப் பண்ணி விட்டு போயிடுறாரு. என்னன்னே தெரியலங்க, திடீர்னு உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. என்னன்னே தெரியலங்க, திடீர்னு உங்களை பத்தி ஒரு எண்ணம் வந்தது. ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டுக்கு வேணுமா? இப்ப இருங்க, நான் இவரை வர சொல்றேன், இருங்க நான் அவரை வர சொல்றேன், பாருங்க இந்த பிரச்சனை இப்படி முடிச்சிடலாம். டே நான் கேட்கவே இல்லையேடா. நான் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் கேட்டேன். யார்கிட்ட? இறைவன் கிட்ட கேட்டேன். இறைவன் தான் அனைத்திற்கும் காரணம். இது கொஞ்சம் முட்டா பையன், கிறுக்கு பையன் வேலை மாதிரி தான் தெரியும். என்ன இந்த லூசு எங்கே இருக்கிறான்னே தெரியல இந்த இறைவன். இவனை போய் நம்புறான். நீங்க அவனைத்தான் நம்பி ஆகணும். நீங்க அவனை நம்பாதனாலதான் இவ்வளவு நாள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் கேம் ஆடினீங்கல்ல. இந்த லைஃப்ன்ற கேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீங்க ஏதாவது தேர்ச்சா? தேர்ச்சா? வேக வேகமா தலையாட்டுறீங்க, ஒன்னும் தேரல அப்படின்னு. இப்ப நான் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் கேம் ஆடுங்க, ஆடித்தான் பாருங்க எப்படி இருக்குங்க. பிடிச்சா ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க வாட்டுக்கு பழையபடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பழைய குருடி கதவை திரட்டின்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே சுத்துங்க. யார் வேணாங்கிற நான் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்க. பிடிச்சா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு வினாடியும் நீங்க சாகுற வரைக்கும் பிரச்சனை வரும். தெரிஞ்சு வச்சுங்க, எழுதி வச்சுங்க இப்பவே. நான் சாகும் வரை எனக்கு பிரச்சனை வரும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். கிளியர்? எனக்கும் வரும், அதான் ஹைலைட். கிளியர்? விஸ்வாமித்திரருக்கு வரலையா? கடைசி நேரத்துல பிரச்சனை வரலையா? வள்ளலார கோர்ட்ல ஏத்தலையா? புட்டுக்கு மண் சுமந்தப்போ ஈசனை சவுக்க வச்சு அடிக்கலையா? திருக்குறான் எழுதின நபிகள் நாயகத்தை கல்லெடுத்து அடிச்சு துரத்தலையா? துரத்தலையா? மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்தப்போ அவர் கஷ்டத்துக்கு கவலைக்குள்ள உட்படலையா? கர்ணனை கொல்ல முடியாம தவிச்சப்ப அவர் மானிட வேடத்துல வந்து பிச்சை கேட்கலையா? சிலுவையில வந்து ஜீசஸ் அறையிலையா? அறையிலையா?
யாருக்கு வரல பிரச்சனை? நீ என்ன பெருசா டிசைன் ஞானம் என்பது பிரச்சனையே வரக்கூடாதுன்றது ஞானம் கிடையாது. எந்த பிரச்சனை வந்தாலும் இறைவன் என் கூட இருப்பார்ன்றதுக்கு பேர் தான் ஞானம். எத்தனை பேருக்கு புரியுது? அவ்வளவுதான் கான்செப்ட், முடிஞ்சு போச்சு. ஞானம் வந்துட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறீங்க. அதிகமா வரும் உங்களுக்கு பிரச்சனை ஞானம் வந்துச்சுன்னா. பட் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. எல்லா பிரச்சனையும் சமாளித்து செல்வதற்கு இறைவனே உங்களுக்கு அருளாசிகளை வழங்குவார். சரண்டர். கைய ரெண்டையும் தூக்கிட்டு சரண்டர் ஆயிரும். எனக்கு ஒன்னும் தெரியாது இறைவா, நீயே பாத்துக்க. என்ன சொல்லணும்? இறைவா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீயே பாத்துக்க. இறைவா நீயே பாத்துக்க. இறைவா நீயே பாத்துக்க. இறைவனும் அதைத்தான் விரும்புகிறான். ஏன்னா அவன் ஒருத்தன் தான் இங்க இருக்கான், வேற யாரும் இங்க இல்ல. அவன் தான் நீங்க, நான் தான் அவன், ஜெகதீஷும் அவன் தான், சிவசங்கர் அவன் தான், ஜனனியும் அவன் தான், இலக்கியாவும் அவன் தான், பொன் பிரசாந்த் அவன் தான், கலையரசி அவன் தான், அபிராமி அவன் தான், கவினும் அவன் தான், ஐஸ்வர்யா அவன் தான், ஈஸ்வரியா அவன் தான், ஜெயதீப்பும் அவன் தான், மெய்யப்பன் அவன் தான், பரணிதரன் அவன் தான், தாமோதரன் அவன் தான், கல்லும் அவன் தான், புல்லும் அவன் தான், மண்ணும் அவன் தான், பூண்டும் அவன் தான், நாய் பேய் பன்றி கழுதை குரங்கு கழுதை எல்லாம் அவன் தான். இருந்தாலும் ஏன் வேற வேறையா இருக்கான்? ஏமாத்துறான், அவங்களை ஏமாத்துறான். புரிஞ்சுக்கங்க, இதுக்கு பேர் தான் ஞானம். எல்லாமே அவன் என்று உணர்வதற்கு பேர் தான் ஞானம். இந்த ஞானம் வந்து விட்டது என்றால் இறைவன் இப்ப உங்களை தேடி வந்துடுறாருன்னு வச்சுப்போம். இப்ப சிவபெருமானே உங்களை தேடி வந்துடுறாருன்னு வச்சுப்போம். என்ன சொல்லுவீங்க நீங்க? இறைவா அப்படியா சொல்லுவீங்க? காலண்டர்ல இப்படி இல்லையே, நீ எனக்கு டவுட்டா இருக்கே, உன்னை பார்த்தா சிவபெருமான் மாதிரியே தெரியலையே, இப்படித்தான் கேட்பீங்க நீங்க. உண்மையாவே உங்க முன்னாடி சிவபெருமான் தோணாலும் இப்படித்தானே கேட்பீங்க. எப்படிங்க கேட்பீங்க? அப்படித்தானே கேட்பீங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படி இருக்கு. இருந்தாலும் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இறைவன் உங்க முன்னாடி வந்து நின்று எனக்கு ஒரு வேலையை செய் என்று சொன்னால் கேட்பீங்களா மாட்டீங்களா? தினமும் குறைஞ்சது ஒரு 1000 இறைவனை பாக்குறீங்க, நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. என்ன பண்றது? போல மனித ரூபத்தில் இருப்பது இறைவன் தான். இறைவனை தனியாக நீங்கள் பார்க்க முடியாது, புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் ஒவ்வொரு உயிர்களாக நடித்துக் கொண்டிருக்கிறான். பன்றியாக இருப்பதும் அவன்தான், கழுதையாக இருப்பதும் அவன்தான், குதிரையாக இருப்பதும் அவன்தான், பேய் பிசாசும் அவன் தான். ஏன்னா போட்டு தள்ளணும்ல, அப்புறம் உங்களை என்ன பண்றது? ஏதாவது திமிர்த்தனம் பண்ணீங்கன்னா, இப்போ ஓவரா கொள்ளையடிக்கிறீங்க, ஓவரா கொலை பண்றீங்க, ஓவரா கற்பழிப்பு பண்றீங்கன்னா உங்களை எந்த போர்ஸை வச்சு டெமாலிஷ் பண்றது? அதுவும் அவன் தான். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒளி எனும் இறை வட்டத்திற்குள் வந்து விட வேண்டும். ஒளி எனும் இறை வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா now you are in safe zone. எத்தனை பேர் பப்ஜி விளையாடி இருக்கீங்க? பப்ஜியே விளையாண்டது இல்லையா? என்னங்க எல்லாம் டர்ட்டி ஃபெலோஸா இருக்கீங்க. நான்லாம் சூப்பரா விளையாடுவேங்க அந்த டைம்ல. அதுல ப்ளூ ஜோன் இருங்க, இந்த பக்கம் பாக்குறேன் யார் பப்ஜி விளையாடி இருக்கீங்க. என்னங்க நீங்க பப்ஜி எல்லாம் தெரியாம மனசே கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் எத்தனை பேர்? வெரி குட், ஒரே ஒருத்தர் தான் பப்ஜி ஆடி இருக்கீங்க, ஆடல் அரசு. இந்த பக்கம் இருங்க, 3rd பேஜ்ல யார் பப்ஜி ஆடி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த விளக்கம் நான் கொடுக்கறதே டைம் வேஸ்ட். எவ்வளவு பெரிய தத்துவ விளக்கம் தெரியுமா? இருந்தாலும் சொல்றேன். ப்ளூ ஜோன் ஒரு ஜோன் இருக்கும், அந்த ஜோனுக்குள்ள இருந்தீங்கன்னா தான் நீங்க சேஃபா இருப்பீங்க. ப்ளூ ஜோன்ல இருந்தீங்கன்னா உங்க உயிர் போயிடும். ப்ளூ ஜோனுக்கு வெளியில இருக்கீங்கன்னா ரெட் ஜோனா? ப்ளூ ஜோன் ரெட் ஜோன் 2 இருக்குங்க. அதுல அந்த ரெட் ஜோன்ல இருந்தீங்கன்னா குண்டு விழுக்கும், உயிர் போயிரும், ரத்தம் போக 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 செத்து விடுவீர்கள். நீங்க சேஃப் ஜோன்ல இருக்கணும். இறை அப்படின்ற சேஃப் ஜோன்ல இப்ப நீங்க வாழணும். இறை அப்படின்ற சேஃப் ஜோன்ல எவன் வாழுவான் அப்படின்னா, எவன் தானமும் தவமும் சரணாகதி நிலையிலும் இருக்கிறானோ அவன் இறை எனும் ஒளிவட்டத்திற்குள் இருக்கிறான் என்று அர்த்தம். கொரோனா காலகட்டத்தில் கொத்து கொத்தா தூக்குனாங்க. இலுமினாட்டி வேலை நினைக்கிறீங்களா நீங்க? இலுமினாட்டியை படைத்ததும் அவன் தான். 84 லட்சம் யோனி வேதங்களுக்கு அவன் தானா? அப்ப இலுமினாட்டி மட்டும் என்ன வானத்துல இருந்தா குதிச்சாங்க? அதுவும் அவன் தான். தம்பி என்ன அப்ப கடவுள் என்ன அவ்வளவு கெட்டவரா? இருந்துட்டு போகுது, இப்ப கெட்டவரா கூட இருக்கட்டும். இலுமினாட்டின்ற ஒன்ன படைக்கலாம். உங்களுக்கு திமிருத்தனம் எவ்வளவு அதிகமாகும், எவ்வளவு லொல்லு பண்ணுவீங்க நீங்க. இப்பவே ஓவர் சேட்டை எல்லாம் அவன் தான். இப்ப என்ன, நீங்க சேஃப் ஜோனுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இதத்தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. 2 காதை ஓபன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. மெயினான கண்டென்ட் இது. பசித்தவர்களுக்கு
பசியாற்றுவிப்பதே, நல்லா கவனிக்கணும், பசித்தவர்களுக்கு பசியாற்றுவிப்பதே, விரதமாக கொண்ட ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு, சம்சாரிகள்னா புருஷன் பொண்டாட்டின்னு நினைக்காதீங்க, ஆம்பளைங்க இந்த உலக வாழ்க்கைய சம்சாரிகள்ன்றாங்க. ஆம்பளைங்க மட்டும் இல்ல, ஆண் பெண் ரெண்டையும் மீன் பண்ணி தான் சொல்றாங்க. சம்சாரிகளுக்கு கோடை வெயிலும் வருத்தாது. அப்படின்னா என்ன? வெயில் மூலியமாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுன்னா என்ன? அந்த வெயில் மூலியமா உங்களை போட்டு தள்ளுற ஆப்ஷனை தூக்கிடுவார் இறைவன். எக்ஸம்ஷன்ல வந்துருவீங்க. பனியும் உங்களை தாக்காது. அப்படின்னா சந்திர ஆதிக்கத்தினால் உங்களுக்கு பிரச்சனை வராது. துஷ்ட தெய்வங்களாலும் துர்தேவதைகளாலும் பயம் செய்யப்படார். அப்படின்னா என்ன? எப்படி பலார் அறையிற மாதிரி என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. துஷ்ட தெய்வங்களாலும் துர்தேவதைகளாலும் பயம் செய்யப்படார். அப்படின்னா என்ன? அந்த மாதிரி ஈவில் எனர்ஜிஸ் உங்களை தொடாது. பைனலா என்ன சொல்றாரு? அஜாக்கிரதைனாலும், அப்படின்னா கவனக்குறைவுனால ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா கூட, சிலிண்டர் ஆஃப் பண்ணாம வெடிக்கிறது, கரண்ட் அடிக்க போகும்போது அடிச்சு தூக்கி போடுறது, வலிக்கிறது, போயிட்டு இருக்க ஆக்சிடென்ட் ஆகி கை கால் கட்டாயி விழுகிறது, இப்படி அஜாக்கிரதையினாலும் ஊழ்வகையினாலும், ஊழ்வகைனா என்ன? கர்ம வினையினாலும் துன்பங்கள் சத்தியமாக வராதுன்னு சத்தியம் பண்ணி சொல்றாரு. அவ்வளவு பெரிய மகான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி சொல்லு என்ன தலையெழுத்தா? நான் கண்டுபிடிச்சிட்டேன் பிரபஞ்ச ரகசியத்துல, நான் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகி போயிடுறேன். உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரணும் என்ன அவசியம் இருக்கு? இப்ப உங்களுக்கு சொல்லி தரதுனால எனக்கு டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். உங்ககிட்ட 3.5 மணி நேரம் பேசினதுக்கு நான் 4 நாள் உட்கார்ந்து நான் தவம் பண்ணணும் மறுபடியும் இந்த எனர்ஜி ஏத்துறதுக்கு. இருந்தாலும் என்ன பண்றது? யாராவது ஒருத்தராவது இந்த பொறுப்பெடுத்து செய்யணும்ல. இப்ப இறை எனும் ஒளிவட்டத்திற்குள் எப்படி வருவது? இப்படித்தான் வரணும். என்ன? தவம், மறுபடியும் சொல்லுங்க, தவம், கருணை, சரணாகதி. சரணாகதினா என்னன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? எது நடந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் வலிக்கும், வேதனையா இருக்கும், அந்த நேரத்துல உங்களுக்கு நிம்மதி வராது. இப்ப கேட்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், அந்த நேரத்துல பிரச்சனை வரும்போது தெரியும் பதட்டம் படபடப்பு வர ஆரம்பிச்சிடும், ஸ்டெபிலிட்டி இழந்துருவீங்க. அப்போதும் நீங்க என்ன பண்ணணும்? அப்படி சொல்லுங்க, சூப்பரா கை தூக்குனீங்க மேல என்னைய மாதிரியே. அவன் இருக்கிறான், அவன் பார்த்துப்பான்னு சொல்ல முடியுமா? அவன் சொன்னா போதும், எவன் சொல்லனாலும் பரவாயில்ல. எவன் உங்களுக்கு வரணுமோ அவன் வந்துருவான். உங்களுக்கு சித்தர்களா வரணும்னா சித்தர்களா வருவாங்க. ஏங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கென்று உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது இறைவன் எப்ப தெரியுமா உங்களை பாதுகாத்து அருள்வாரு? எல்லா உயிர்கள் மீதும் நீ அளவு கடந்த அன்போடு இருக்கையில் எப்படி இருக்கணும்? எல்லா உயிர்கள் மீதும் நீ அளவு கடந்த அன்போடு இருக்கையில் உனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது உன்னை காக்கின்ற வல்லமையையும் அந்த ஆற்றலையும் அந்த இறைவன் ஒரே ஒரு சிறு எறும்பிற்கும் கூட கொடுத்தருவான். அடேங்கப்பா, என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. வார்த்தையோட உங்களுக்கு வலிமை புரியுதா நான் சொல்றது? எல்லா உயிர்களும் மீதும் நீ அளவு கடந்த அன்போடு இருக்கையில் உனக்கென்று ஒரு துன்பம் வரும்போது உன்னை காக்கின்ற வல்லமையையும் ஆற்றலையும் ஒரு சிறு எறும்பிற்கும் கூட இறைவன் கொடுத்துருவான். அடேங்கப்பா, என்ன மாதிரியான வார்த்தை பாருங்க. உங்களை ஒருத்தன் போட்டு தள்ள வரானா கூட அந்த எறும்புக்கு அவ்வளவு பவர் வந்து கடிச்சு அவன் ஆளவே போட்டு தள்ளுறதுனா கூட போட்டு எறும்பு கடிச்சு செத்தவன் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இறைவன் அந்த வேலையை பண்ணுவார். வெட்ட வரும்போது காற்று ரூபமாக வந்து கூட அவனை கீழே தள்ளி சாச்சு விட்டுருவார். புல் தடிக்கு பொழைச்ச, ஐ மீன் பனைமரத்துல இருந்து விழுந்து பொழைச்சவனு இருக்கான், புல் தடிக்கு செத்தவனு இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? புல் தடிக்கு ஏன் ஒருத்தன் சாகணும்? புல் என்ன பாவம் பண்ணுச்சு? அவன் ஏதாவது திமிர்த்தனம் பண்ணிருப்பான், அதனால புல் தடிக்கி விட்டு செத்துருக்கான். அதனால அவங்க விதிய கதையை அப்படி எடுத்து முடிச்சு ஈக்குவல் பண்ணிருக்காரு. புரியுதா புரியலையா? நம் வேலை ஒன்றே ஒன்றுதான். என்ன? கருணையின் ரூபமாக மாறிவிடுங்கள். நாம் கருணையை கற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். கருணையின் வழி என்பது சித்தர்களின் வழியை விட 1000 மடங்கு உயர்ந்த வழி. புரியுதா புரியலையா நான் சொல்றது? சித்தர்கள் 1000 வருஷம் 2000 வருஷம் உட்கார்ந்து தவம் பண்ணி அடைஞ்ச விஷயத்த 5 செகண்ட் ஜீவகாருண்யத்துல அடைஞ்சிட்டு போயிடலான்றாங்க. கருணையால் அனைத்து சித்திகளையும் பெற்றேனே அப்படிங்கிறார். கருணையும் தவமும் உங்களுக்கு இரு கண்களை போல செயல்பட வேண்டும். தவமும் பண்ணணும், தானமும் பண்ணணும். தானத்துக்கு இன்னொரு பேர் தான் கருணை, வச்சுக்கோங்க.
அன்னதானம் டெய்லி ஒருத்தருக்காவது கொடுங்க, வாழ்க்கை எங்கேயோ போயிடும். ஒருத்தருக்காக சாப்பாடு கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும், ஆனா மாறிடும். அதாவது இது எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏதோ வேலை கொடுத்துட்டாங்க அந்த வேலையை நான் பண்றேன்னு சொல்லி பண்ணக்கூடாது. புரிகிறதா? ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு கடமை, ஏதோ பண்றோம் போறோம்னு சொல்லி அந்த வேலையை பண்ணக்கூடாது. ஒரு உயிர் உண்மையாவே வருத்தப்படுமே, ஒரு உயிர் உண்மையாவே கஷ்டப்படுமே, அந்த உயிர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி யோசிக்கணும். எனக்கு அந்த எண்ணம் வரமாட்டேங்குதே தம்பினா, ஒரு 4 நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க, வந்துடும் உங்களுக்கு. வேலைக்கு சோறு கிடைக்கிறதுனால தானே இவ்வளவு திமுறுத்தணும் நமக்கு. 4 நாள் வேணாம், ஒரு 2 நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க, அடுத்தவனோட வலி வேதனை என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு உயிருக்காவது தயவு கூர்ந்து ஒரு நாள் ஒரு உயிருக்காவது சாப்பாடு கொடுத்துக்கிட்டே வாங்க. அன்னதானத்தை விட மிக சிறந்தது உலகத்திலேயே எதுவும் கிடையாது. நான் சொல்லல, எல்லா சித்தர்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆன்மாவிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு என்பது சாப்பாடு மட்டும்தான். சாப்பாடு சாப்பிட்டாதான் ஆன்மா சக்தி பெறும். சாப்பாடு சாப்பிடலன்னா ஆன்மா உடம்புல தங்காது, வெளியேறிடும். தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சாப்பாடு வாங்கி உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. இது ஒரு 10-15 நாள் பண்ணிட்டு இல்ல ஒரு 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் எங்க எனக்கு ஒண்ணுமே நல்லது நடக்கல இப்படிலாம் கேட்கக்கூடாது. உங்களோட வாழ்க்கையாவே மாத்திரணும். டெய்லி வேலையா பண்ணாம ஏதாவது பிஸியா ஒரு நாள் கொடுக்க முடியலன்னா கூட அடுத்த நாள் எங்க ரோட்ல யாராவது பாக்குறீங்க, இப்ப நீங்க என்னெல்லாம் கேட்டீங்க, நீங்க எவ்வளவு தம்பி நல்லது பண்ணிருக்கேன்னு கணக்கு வழக்கு எல்லாம் பண்ணிட்டேன் நான். நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரியவே எங்கெங்க எப்பப்போ யார் யாருக்கு என்னென்ன பண்ணேன்னு எனக்கு அவ்வளவு பண்ணிட்டேன். பெருமைக்கெல்லாம் சொல்ல, உண்மையாவே சொல்றேன், உங்களை இன்ஸ்பயர் பண்றதுக்கு தான் சொல்றேன், பொய் சொல்ல, உண்மையை சொல்றேன். எங்கெங்க எப்பப்போ யார் யாருக்கு என்னென்ன பண்ணன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ பண்ணிட்டேன், அவ்வளோ பண்ணிட்டேன், அநியாயத்துக்கு பண்ணிட்டேன். என் சக்திக்கு மீறி 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 சக்தியோ சக்திகளாம் மீறி பண்ணிட்டேன். என்னை எது என்ன பண்ணும்? ஆனா இது எது பண்ணும்போது நான் பண்ணல, இறைவன் தான் பண்றாரு, என்னை துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி செய்கிறார் என்ற தன்மையோடு நான் செய்தேன். இந்த தன்மையில் தான் நீங்களும் செய்ய வேண்டும். கிளியர்? நம்ம வெறும் சாதாரண ஆள் தான். இறைவன் கொடுக்காம மூச்சு கிடையாது, இறைவன் கொடுக்காம உயிர் கிடையாது, இறைவன் கொடுக்காம எதுவும் கிடையாது. இறைவன் தான் நமக்கு இந்த வாய்ப்பை வழங்கி உள்ளார் என்ற தன்மையோடு அந்த உதவிகளை நீங்கள் செய்து வர வேண்டும். அப்போ நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும், கேட்காமலே கிடைக்காதான் பியூட்டி. நினைச்சீங்கன்னா நினைச்சது நடக்கும், நினைச்சது நடக்குங்க. அப்ப பயம் வந்துடும் ஒரு கட்டத்துக்கு, ஐயோ எதுவுமே நினைக்க கூடாதுன்னு பயந்துருவீங்க நீங்க. இறைவனின் அருளாற்றலை பெற்று விடுங்கள், தயவு செய்து பெற்று விடுங்கள். இதான் ரகசியம். நான் இப்ப இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு உண்டான காரணம் தவம் கூட 2வது தான். தவம் பண்ணதை விட தான அநியாயத்துக்கு பண்ணிட்டேன், கசகசன்னு பண்ணிட்டேன். எல்லாரும் தொடாத எனர்ஜி போயிருன்றாங்கன்னா தொட எனக்கு அதிகம் தான். இது எப்படி? அடுத்தவனை தொடாதப்பான்னு எனக்கு அட்வைஸ் எனக்கு சொல்லி கொடுத்தவங்களே, தொடாத, அவங்க கர்மா உனக்கு டிரான்ஸ்பர் ஆகட்டும்ங்கிறேன். அப்படி வீணா போயிட்டு போகுதுங்கிற இந்த உடம்பு, அது எப்படி போகும்? இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும்ன்ற தன்மையோட அந்த உயிர் என்ன தொட்டு பார்க்கணும்ன்ற ஒரு ஆசையோட வருது. அந்த உயிர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணுன்ற உண்மை உரிமையோட வரும்போது, கிளாஸ் முடிச்சோன்னு எவனும் என்னை தொடக்கூடாது, யாரும் என்கிட்ட பேசக்கூடாது, நான் பிஸியா தான் இருப்பேன்னு போனா அந்த உயிர்கள் ஏங்குமா ஏங்காதா? அப்ப அந்த உயிர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசும்போது எனக்கு எப்படி ஆற்றல் வேஸ்ட் ஆகும் சொல்லுங்க? எனக்கு அப்படின்னு பார்க்கும்போது அறிவு செயல்படுகிறது, எனர்ஜி வேஸ்டா தான் போகும். உங்ககிட்ட இருக்கிறது மட்டும்தான் சேஃப்டி பண்ணுவீங்க. எனக்குன்ற ஒன்னே கிடையாது, எல்லாமே அதுதான். அதுவும் இறைவன் தான், நானும் இறைவன் தான். இறையோடு சென்று சேர்கிறது. இறைவனுக்கு இறைவன் மதிப்பு மரியாதை கொடுக்கிறான்னு பார்க்கும்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அபரிமிதமான ஆற்றல்களை வழங்குவார். இதான் ரகசியம். கொடுக்க குறைய எனக்கு சொல்லி கொடுத்தவன் பூரா மண்டையை பிச்சுட்டு சுத்துறாங்க. என்னடா இவன் மட்டும் டிசைனா வேலை செய்யறானே, நமக்கு இது நாள் வரையும் தெரியாத வித்தையெல்லாம் இவனுக்கு தெரியுதே அப்படின்னா காரணம் இதான். இறைவன் நான் இந்த தன்மையில் இருக்கிறதுனாலதான் அந்த வித்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. எப்படி வசதி இருந்தாலும் தவமும் பண்றேன், தவம் பண்ணாமலாம் கிடையாது. தவம் எனக்கு 2வது தான், கருணை தான் ஃபர்ஸ்ட். புரிகிறதா? எது நடந்தாலும் வாழ்வில் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். காரணம் என்னவென்றால் இறைவனின் ஆட்சியின் கீழ் இங்க அதர்மம் என்பதே கிடையவே கிடையாது. அப்ப கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா?
அப்படி நடந்திருக்குன்னா நீ ஏதாவது செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் நடந்திருக்கு. எனக்கெல்லாம் நடக்கவே இல்லையே. என்னைய வந்து எவனும் கொள்ளையே அடிக்கல, எங்க குடும்பத்துல இருக்கிற யாரையும் கொலையே பண்ணலையே. எவன் எதை செஞ்சானோ அது அவனுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னு ஏத்துக்குங்க, அவ்வளவுதான் மேட்ரு. புரியுதா புரியலையா உங்களுக்கு? எவன் யாருக்கு போன ஜென்மத்துல என்ன செஞ்சானோ அது அவனுக்கு இப்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை நினைச்சு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இப்ப சொல்லுங்க, இறைவனோட ஆட்சியின் கீழே அதர்மம்னு ஏதாவது இருக்கா? இந்த உலகத்தில் எல்லாமே இறையருளால் தான் நடக்கிறது. அதுவும் ஒரு இம்மி பெசகாம ஒரு அணு அளவும் இங்க தப்பாம சரியா நடந்துகிட்டு இருக்குன்றதை எப்ப நீங்க உணர்றீங்களோ அப்பதான் ஞானம் அடைவீங்கன்னு அர்த்தம். ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? வேற நீங்க கத்துக்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் செய்வது எனக்கு திரும்பி வரும். நான் தவம் பண்றேன், தானம் பண்றேன், எனக்கு இந்த கஷ்டம் வருமானலாம் நினைக்க கூடாது. வரும். பெருசா நடக்க போறது சின்னதா முடியும். நான் எவ்வளவு பெரிய யோகி, நானு எவ்வளவு தான தர்மம் பண்ணிருக்கேன், என் வண்டியெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகலாமெல்லாம் நினைக்க கூடாது. நல்ல வேலை வண்டியோட போச்சேன்னு சந்தோஷப்படணும். நான் எவ்வளவு பெரிய யோகி, எவ்வளவு பெரிய ஆள், நானு எனக்கெல்லாம் விரல் கட் ஆகலாமா ஆக்சிடென்ட்ல நினைக்கணும். நல்ல வேலை விரலோட போச்சேன்னு நினைக்கணும். நான் எவ்வளவு பெரிய யோகி, எவ்வளவு பெரிய மெடிடேஷன் பண்றவன், எவ்வளவு கருணை உள்ளத்தோட இருக்கிறவன், எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சாகலாமா, எங்க வீட்டுல இருக்கிறவனுக்கு இப்படி ஒரு இறப்பு நிகழலாமா அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க அதெல்லாம் பண்ணதுனாலதான் அந்த உயிர் கஷ்டப்படாம சீக்கிரம் இறைவனின் திருப்பாதங்களை சென்று அடைந்து விட்டது என்று நினைக்க வேண்டும். இதுதான் பக்குவம், இதுதான் ஞானம், இதுதான் ஞானம். ஒரு கையை வெட்டிட்டாங்க அப்படின்னா இன்னொரு கையாவது இருக்கே, அதான்டா இறைவனின் பெரும் கருணைன்ற பக்குவத்துக்கு வரணும். இருக்கிற வேலை போச்சுன்னா பரவாயில்லையே, வேலையை பிடிங்கி இறைவனை பாக்குறதுக்கு இறைவன் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு நினைக்கணும். அதான் ஞானம். புருஷனுக்குள்ளேயும் பொண்டாட்டிக்குள்ளேயும் சண்டை வருதுன்னா இறைவன் என்ன அழகா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மூட்டி விட்டு வேடிக்கை பாக்குறாரு, அப்பயாவது என் பக்கம் திரும்ப மாட்டானான்னு சொல்லி இறைவன் வேடிக்கை பாக்குறாருன்ற புத்தி வரணும். அதான் ஞானம். ஆக மொத்தம் ஞானம் என்ன சொல்லுது? எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும், எப்பேற்பட்ட இக்கட்டான வார்த்தையை கவனிக்கணும், எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அதில் உள்ள பாசிட்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான பக்குவம் வந்துருச்சுன்னா அவளுக்கு பேர் தான் ஞானம். புரியுதா புரியலையா? இல்ல இப்படியே பேய பார்த்த மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? மறுபடியும் மாறலாமா? நல்ல கதை கேட்டுட்டு கடைசியில ஒண்ணு வேலைக்கு ஆகும். இப்படிதான் லூஸ் மாதிரி உளறிட்டு இருப்பான். நம்ம பழையபடி நம்ம பொழப்பையே போய் பார்ப்போம். அடுத்தவனுக்கு எப்படி ஆப்பு வைக்கிறதுன்னு யோசிப்போம். போய் தோசை சுடுறது எப்படின்னு பார்ப்போம். இட்லி, ஐயோ சாயந்தரம் வேற போய் புருஷன் பொண்டாட்டிகளுக்கு இட்லி சுடணுமே, தோசை சுடணுமே, இப்படியே சுட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்ம வினைகளை எப்போது சுட்டு எரிக்க போகிறீர்கள்? புரிகிறதா? என்னடா அடிக்கடி புரியுதா தெரியுதான்னு கேட்கிறானே நினைக்காதீங்க. அம்மா சத்தியமா இவ்வளவுதான் உண்மை, இதை தாண்டி எதுவும் கிடையாது கிடையாது கிடையாது. அன்பை கற்றுக்கொள்ளுங்கள். அன்பை கற்றுக்கொள்பவன் தான் இறைவனாக மாற முடியும். அன்பு இல்லாத சித்திகள் என்பது, அன்பு அதாவது அன்புனால் கருணையினாலும் ஒண்ணுதான். அன்பு இல்லாத சித்திகள் என்பது, அன்பு இல்லாத தவம் செய்வது என்பது எங்கேயாவது படுகுழியில இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது தள்ளி விட்டுரும். சில பல பேரு சில பல பவர்ஸை வச்சிருப்பாங்க, சில பல பேரு சில பல ஆற்றல்களை வச்சிருப்பாங்க. இருந்தாலும் கூட அன்பு இல்லாத பவர், அன்பு இல்லாத சித்துக்கள் என்பது படுகுழியில் தள்ளிவிடும், அவர்களை பாதுகாக்காது. உங்களுக்கு சித்துக்கள் சித்திகளே இல்லை என்றாலும் பரவாயில்லை, கருணை என்ற ஒன்று மட்டும் இருந்து விட்டது என்றால் ஏறாத மலையையும் அது ஏற்றிவிடும். ஏறவே முடியாத மலையை ஏத்திரும். தண்ணியிலேயே மூழ்கினாலும் வெளியில வந்து கடல் மாதாவே வந்து காப்பாத்தினாலும் காப்பாத்துவா. எரிமலைக்கு உள்ள போனீங்கனாலும் குழு 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 குழுன்னு இருக்கும் உங்களுக்கு. அம்மா சத்தியமா உண்மை, நம்புங்க. தம்பி எந்த எரிமலைக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்தாருன்னு யோசிக்காதீங்க. டெய்லி எரிமலை மாதிரி தான் இருக்கு இந்த வாழ்க்கை. ரெண்டும் ஒண்ணுதானே. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் குளிர்காய முடியும், எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நிம்மதியை காண முடியும், எப்பேற்பட்ட துன்பத்திலும் இறைவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வரும். இந்த மொத்த வாழ்க்கையும் வீடியோ கேம். இந்த மொத்த வாழ்க்கையும் என்ன? இந்த வீடியோ கேமை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி என்னன்னா சீட் கோடு போடணும். சீட் கோடுனா என்ன? பொய்யான கோடை இடையில ஆட் பண்ணணும். பொய்யான கோடுன்றது என்ன? உண்மையான கோடு தான் அது, ஆனா அந்த இடத்துல சீட் கோடா வேலை செய்ய என்ன? ஒவ்வொரு கஷ்டம் வரும்போதும் இறைவனை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி விட்டுட்டு நீங்க வேடிக்கை பார்க்கணும். இறைவன் பார்த்துப்பாரு, இறைவன் பார்த்துப்பாரு, இறைவன் பார்த்துப்பாருன்னு சொல்லி வேடிக்கை. அதுக்காக வேலை வெட்டியே செய்யாம இறைவன் பார்த்துப்பாருன்றதுக்காக கிடையாது.
உங்களது வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும், இறை மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். சரணாகதி என்பது அகத்திற்கு தான், புறத்திற்கு சரணாகதி கிடையாது. தம்பியே சரணாகதின்னு டாப்ல சரி ரைட்டு, கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கு, இறைவா உன்னிடம் வருவதற்கு நான் தயாராகிவிட்டேன், சரண்டர் ஆயிருவீங்களா? நீங்க கேஸ் அடைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும், ஆஃப் பண்றதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிட்டும் மறுபடியும் கேஸ் லீக் ஆகுதுன்னா ஓகே, நமக்கு சங்கு கன்ஃபார்ம் சொல்லிட்டு அப்ப சரண்டர் ஆயிருங்க, தப்பு கிடையாது. எல்லாம் பண்ணி எந்த ஆப்ஷன் இல்லைனாதான் சரண்டர். இறைவன்ட்ட சரணாகதி அடைய போறேன் அப்படின்றக்க நாளைக்கே தற்கொலை பண்ணிட்டு சாக முடியுமா? நம்மளால வாழணும்ல. மனசுல எந்த எண்ணம் வந்தாலும் ஒண்ணு அதுக்கு பதில் கொடுத்து ஆஃப் பண்ண தெரியணும். இறைவன் இருக்காரு பார்த்து பாருன்றது முட்டாள்தனமாக இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு ரூபத்துல இறைவன் வந்து காட்சி கொடுப்பாரு உங்களுக்கு, ஏதோ ஒரு ரூபத்துல வந்து ஹெல்ப் பண்ணுவார். நடக்கலன்னா ரெண்டு பக்க காதையும் அறுத்துக்கிறேன், ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்தையும் அறுத்துக்கிறேன். நான் எவனா இந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பானா? இறைவன் நிச்சயமாக உங்களை வந்து பாதுகாப்பார், நம்புங்கள். உங்களை வழி மாற்றி மடை மாற்றி எனக்கு ஒரு பலனும் கிடையாது. நம்புங்க, நம்பி தொலைங்க, தயவு செஞ்சு புண்ணியமா போகுது. சரண்டர் ஆயிருங்க. மகாவிஷ்ணு கிட்ட சரண்டர் ஆகுன்னு சொல்றேன்னா, இவர்கிட்ட சரண்டர் ஆகுன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க கிட்ட சரண்டர் ஆயிருங்க. லிவிங் பீப்புள் இல்ல, நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த பேராற்றலான அந்த இறைவனிடம் நீங்கள் சரணாகதி ஆகிவிட வேண்டும். ஆயிரலாமா? ஒண்ணு, உங்களுக்கு நடக்கக்கூடிய மன வலிகள் வேதனைகள் அனைத்திற்கும் காரணம் என்னன்னா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ வலி இல்லையே, எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லைன்றதுனாலதான் வலி வேதனையும் வருது. எல்லாத்துக்கும் ஒருத்தன் தான் ஆப்ஷன், எப்படி வலி வேதனையும் வரும்? கேன்சர் நோய் குணமா இருந்தவன் இறைவன் என்ன காப்பாத்துவார் நினைச்சு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன். கேன்சரோடைய சுத்தமான செல்களே இல்லாமல் போய்விட்டது. தெரியுமா உங்களுக்கு? வேற யாருக்கு இல்ல, எங்க அம்மாக்கு தான். 9 இன்ச்ல பெரிய கட்டி வயித்துல, கேன்சர் கட்டி, எல்லா இடத்துலயும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சென்னையில போய் ஆபரேஷன் பண்ணி வெளியில, நான் எதுவுமே பண்ணல. ஆபரேஷன் பண்ணுங்க, பண்ணாம போங்க, எடுக்காம போங்க, தம்பிட்ட பொறுப்பு படிச்சு நான் பாட்டு கிளாஸ் எடுத்து சுத்திட்டு இருந்தேன். அவர் பார்த்துப்பாரு. எவர் பார்த்துப்பாரு? இருக்க முடியுமா உங்களால? அப்படி டவுட் இருந்தா எங்க அம்மாவை என்னைக்காவது பார்க்கும்போது கேளுங்க. உங்க பையன் இப்படி சொன்னானே உண்மையாங்க எதுவும் கேளுங்க, அவங்களே வளர்க்க. இது கேன்சர் கட்டியே இல்ல. எப்படி 9 இன்ச்சுக்கு இருக்கிற கட்டி சாதாரண கட்டியா? 13 இன்ச்சு, 9ல இருந்து 13 இன்ச்சு. எப்படி கேன்சரோட இதுவரைக்கும் மிரண்டு போனாங்க. ஆபரேஷன் பண்ண எல்லாரும் மிரண்டு போனாங்க. பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா எத்தனையோ கேசஸ் அட்டன் பண்ணி, அவர் கிட்டத்தட்ட குறைஞ்ச ஒரு 500-1000 ஆபரேஷன் மேல பண்ணிருப்பார் கேன்சர். அவரே மிரண்டு போயிட்டார். எப்படி இது மாறுச்சு? கேன்சருக்கு பயாப்சி ரிப்போர்ட்ல ஒரு செல் கூட கேன்சர் செல் கிடையாது. என்ன சொல்லுவீங்க? இது எங்க அம்மாக்கு மட்டும் இல்ல, நம்புறவங்களோட வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலும் இந்த மேஜிக் நடக்கும். கேன்சர் வந்தாவே இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னா, அப்ப சாதாரண பிரச்சனைக்குள்ள நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? விற்க முடியாத வீட்டை வித்து கொடுக்க முடியுது, வேண்டுனா நடக்குது. காரணம் என்ன? இறைவனை நான் அந்த அளவுக்கு நம்ப ஆரம்பிச்சுட்டே எனக்கு நடத்தி கொடுக்குறாரு. உங்களுக்கு ஏன் நான் நடக்க மாட்டீங்கன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க, அதனால நடக்க மாட்டீங்க. இவ்வளவுதான் மேட்டர். பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணா எப்படி நடக்குது? 100% நம்பி பண்றேன், அதனால நடக்குது. ஒரு சில பேருக்கு ஏன் நடக்க மாட்டீங்க? அவ்வளவு திமிர்த்தனம் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு கர்ம வினையை சேர்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால இதுல நீ தலையிடாதே, அனுபவிச்சுதான் தீர்த்தாகணும்னு சொல்லி அதுல தலையிட மாட்டார்கள். குருமார்களே எதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, நல்ல உயிர், நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிற உயிர், இன்னொரு உயிருக்கு துரோகம் நினைக்காதுங்க, படார்னு ஃபயர் ஆகணும். பிளஸ் பண்ண உடனே ஃபயர் ஆகும், உடனே நல்லது நடக்கும். சில பல உயிர்களுக்கு எத்தனை டைம் பிளஸ் பண்ணாலும் நடக்க மாட்டீங்கன்னா காரணம் என்னன்னா, அவன் அதை அனுபவிச்சு ஆகணும், அதுதான் விதின்னு சொல்லி விட்டு விடும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப மகாவிஷ்ணு மட்டும்தான் பிளஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. இறைவனை 100% நம்பக்கூடிய யார் நினைச்சாலும் பிளஸ் பண்ண முடியும், யார் நினைச்சாலும் நடக்கும். நான் இங்கே எனக்கு தொண்டர்களை உருவாக்க வரவில்லை, நான் ஒவ்வொருவரையும் குருவாக உயர்த்ததான் நான் இங்கே வந்திருக்கிறேன். எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். உங்களை ரூட்டு மாத்தி எனக்கு ஒன்னும் நடக்க போறது கிடையாது, புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் மீது நம்பிக்கை வர வேண்டும். கொண்டு வந்துடலாமா? எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக நம்புறீங்களோ, உங்களோட கால சூழ்நிலையில அன்னதானமும் போட்டு கருணை உணர்வோடையும் இருந்து இறைவன் கிட்ட நம்பிக்கையும் நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க எரிமலை குழம்பா மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை எவனும் தொட முடியாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் மலை போல வருவது பனி போல விலகி செல்லும். என்னை நம்புங்கள், நம்புங்கள், நம்புங்கள்.
இது தொடங்கி இனி எல்லாம் மாறும், இனி எல்லாம் செயல்கூடும். நம்புங்கள், இறைவன் உங்களுக்கு அனைத்து அருளாசிகளையும் வழங்குவார். எங்கேயோ இருக்கிறவனை எப்படா பிடிக்கிறதுன்னு நினைக்காதீங்க. எல்லா இடத்தையும் இருக்கிற நீங்க நம்பிட்டீங்கன்னா அவர் நடத்தி கொடுத்துருவார். புரிகிறதா? புரியுதா? புரியலையா? கொண்டு வந்துடலாமா? நம்பிக்கையை கொண்டு வந்துடலாமா? அவ்வளவுதான் மேட்ரு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே வழிதான். என்ன? ஒண்ணு இறைவனை நம்பி மனசை ஆஃப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எல்லாம் நல்லா நடக்குன்னு ஏத்துக்கிறப்போ அப்படியே அமைதி நிலைக்கு போயிருவீங்க. உங்களுக்கு உண்மையாவே பரவச பேரானந்த நிலையை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு மன வலி வேதனை எது கொடுக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மன வலியையும் வேதனையும் எது கொடுக்குதுன்னா, மனம் ஒரு எண்ணத்தை எழுப்புகிறது. அந்த எண்ணத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வலிக்குது. ஒரு எண்ணத்தின் ஆயுட்காலம் 1/2 செகண்ட்ல இருந்து 1 செகண்ட் தான். பகவத் ஐயா சொல்ற அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது கடந்து போய்விடும். வலியை ஏற்படுத்தாது, வலிக்கவே வலிக்காது. 1/2 செகண்ட்ல சாக போற கிளவியை புடிச்சுக்கிட்டு, நீ உட்காரு கிளவி, உங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லி நடத்துனீங்கன்னா அந்த கிளவி உங்களை போட்டு தள்ளிரும். புரிஞ்சுக்கங்க. நீங்க விட்டீங்கன்னா அந்த கிளவியே செத்துரும். செத்துரும்னா என்ன? அதுவே கடந்து போயிடும். வெடிகுண்டு போட போறனால அதே 1/2 செகண்ட் தான். சாக போறனால அதே 1/2 செகண்ட் தான். இந்த பிரச்சனை வருதுன்னு நினைச்சாலும் அதே 1/2 செகண்ட் தான். வேணுங்கிற எண்ணத்தை மட்டும் எடுத்து உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி செயல்படுத்துங்க. வேணாங்கிற எண்ணத்தை விட்டுருங்க, அதுவே போயிடும். ரோட்ல போறவன எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வீடு கந்தரகோலம் ஆயிரும். ரோட்ல போறவன்றவனுக்கு பேரு எண்ணங்கள், வீடுன்றதுக்கு பேரு மனம் அல்லது உடல். எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கேள்வி கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? பதில் சொல்லணும், வலிக்கும், வேதனையா. எவனாவது உங்களை அசிங்கப்படுத்தினது ஞாபகத்துக்கு வரும். ஞாபகத்துக்கு வரும்போது எல்லாம் கரெக்டா தான் நடந்திருக்கு. இறைவனின் அனுகிரகத்தினால விட்டுறணும், போயிடும். அது புடிச்சிட்டு இருக்க கூட, புடிச்சீங்கன்னா வலிக்கும். இவன் தான் ஞானி. புரியுதா? ஞானினா என்ன? எதுக்கும் கவலைப்படாம இருக்கிறவனுக்கு பேர் தான் ஞானி. எதுக்கும் கவலைப்படாம எவன் இருப்பான்? இறைவன் இருக்காரு, எல்லாரையும் பார்த்துப்பாரு நம்புறவன் தான் எதுக்கும் கவலைப்படாம இருப்பான். ஆக மொத்தம் அங்கேயும் இறைவன் தான். எங்க சுத்தினாலும் a+b² = a² + b² - 2ab மாதிரி இங்க இருந்து இப்படி சுத்தினாலும் இறைவன் தான், அங்க இருந்து இப்படி வந்தீங்கனாலும் இறைவன் தான், கொள்ள பக்கமா இருந்து உள்ள வந்தீங்கனாலும் இறைவன் தான். ஆக மொத்தம் எல்லாம் இறைவன் தான். இறைவனை நம்பினால் ஒழிய உங்களது குடும்ப பஞ்சாயத்துகளிலிருந்து, தொழில் பிரச்சனைகளிலிருந்து, கஷ்ட காலங்களிலிருந்து, கர்ம வினைகளிலிருந்து, டார்ச்சர்ல இருந்து, கொலை பிரச்சனைகளிலிருந்து எதுலையும் வெளியே வர முடியாது. இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு வழியை காட்ட முடியும். அந்த ஆற்றல் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்களே வளர்த்துக்குங்க. வேற யார் நினைச்சாலும் உங்களை பாதுகாக்க முடியாது. கிளியர்? நம்மளோட ஒரே வேலை என்னன்னா, இறைவனை நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஃப்ரெண்டு பிடிக்க போறோம். பிடிச்சிடலாமா? அந்த ஆள் தயாரா தான் இருக்கிறார். நீங்க தான் அந்த ஆள் பக்கமே திரும்பல எவ்வளவு நாளா. இறைவனை எப்படி ஃப்ரெண்டு பிடிக்கிறது? அழகை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணிட முடியுமா இறைவனை? போடா வெண்ணன்றுவாரு. என்ன சொல்லுவாரு? போடா வெண்ண, நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் அழகெல்லாம் ஒரு மேட்ராம்பார். அழகெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. அவருக்கு பணத்தை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா இறைவனை? போடா லூசு பயலேன்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? நான் மனிதர்களை கரெக்ட் பண்ற மாதிரி, இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இறைவனை கரெக்ட் பண்ணா கடுப்பாயிருவாரு, டென்ஷன் ஆயிருவாரு. எனக்கே எவ்வளவு கோவம் வருதுன்னா அவருக்குலாம் எவ்வளவு கோவம் வரும். என்னவே பணம், காசு, பேரு, புகழ், வசதி, அழகு வச்சு இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நீங்க இறைவனை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க அப்போ அழகை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, பணத்தை வச்சு இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, ப்ராப்பர்ட்டியை வச்சாது இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா? ஓரமா போடான்னு சொல்லிடுவாரு. என்ன சொல்லுவாரு? போடா ஓரமா போய் விளாடுறான்னு வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் கொடுத்ததே நான் தான், என்கிட்டயே கொண்டு இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன். வேற எதை வச்சு இம்ப்ரெஸ் பண்றது? பதவி, பேரு, புகழ், வசதி, இதை வச்சு இம்ப்ரெஸ் பண்ண. டேய் லூசு மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போடா அந்த பக்கம்ன்றவர். அப்ப எதை வச்சு அவர் இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? அன்பெனும் பிடியில் அகப்படும் மாமலையே. அன்பு ஒண்ணுதான் அந்த ஆளை சிக்க வைக்கிறதுக்கு ஒரே வழி, வேற ஏதுலயும் வரமாட்டான் அந்த ஆள். அன்பெனும் வலையை வீச அதில் ஐயன் வந்து சிக்குவான். எந்த வலையை வீசணும்? எந்த வலையை தூக்கி வீசணும்? அன்பெனும் வலையை வீச அதில் ஐயன் வந்து சிக்குவான். எந்த ஐயன்? ஒரே ஐயன் தான் மொத்த வேத்துக்கும், இறைவன். அன்பெனும் வலை வீச அதில் மட்டும்தான் இறைவன் வந்து சிக்குவான். வேற ஏதுலயும் அவனை லாக் பண்ண முடியாது. இவ்வளவுதான் மேட்டர். அப்ப என்ன? இது ஒரு நாள்ல நிகழ்ற மேட்டர். அது ஒவ்வொரு நாளும் பழகணும். இப்படி நீங்க பழக 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 உங்க வாழ்க்கையில மாற்றம் நடப்பதை நிச்சயமாக காண்பீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறும்.
சூரிய வம்சம் படத்துல வர மாதிரி ஒரே பாட்டுல எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை ஒரே நாள்ல மாறி இருக்குமா எல்லாமே? உங்களுக்கு எப்படி தெரியுது என்னைய பார்த்தா? ஒருத்தன் கிடைச்சிட்டானேன்னு வச்சு செய்யக்கூடாது. ஏன்னா மாண்டேஜ் சாங்கா ஒரே சாங்கல எல்லாத்தையும் மாத்துறதுக்கு மாறாது, புரிந்து கொள்ளுங்கள். படம் கிடையாது இது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறும். புரிகிறதா? பக்குவமோடு இருப்பவர்கள், பக்குவத்தோடு வாழ்பவர்கள் அனைத்தையும் கடந்து ஜெயிப்பீர்கள். பக்குவமற்று அன்பில்லாமல் வாழ்பவர்கள் பவர் வந்தாலும் ஆகாயத்துல நீங்க பறந்து போற ஆற்றல் வந்தாலும் கீழே விழுந்துருவீங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அன்புதான் இல்லையே உங்களுக்கு. கடின சித்தர்கள் சொல்றாரு வள்ளலார். இவங்க எல்லாம் என்னன்னு சொல்றாரு? கடின சித்தர்கள், கஷ்டமான சித்தர்களாம் அருட்பால எழுதியிருக்கிறாரு. அப்ப அருட்பா படிச்சியா தம்பி? சத்தியமா படிக்கல. அது என்ன அவ்வளவு பெருசா இருக்கு, அதை போய் எங்க போய் படிக்கிறது? கஷ்டமா இருக்கு. சும்மா அப்பப்ப ஏதாவது எடுத்து புரட்டி பாப்பா, இல்ல ஏதாவது 4-5 லைன் மட்டும் மைண்ட் நிக்க அதுல சொல்றேன். அப்ப புக்கே படிக்காம எப்படி தம்பி இவ்வளவு தூரம் பேசுறீங்க? வள்ளலார் எந்த புக்கை படிச்சு எழுதினாரு? திருவள்ளுவர் எந்த புக்கை படிச்சு எழுதினாரு? பாரதியார் எந்த புக்கை படிச்சு எழுதினாரு? திருமூலர் எந்த புக்கை படிச்சு திருமந்திரம் எழுதினாரு? அப்ப நீங்களும் திருவள்ளுவர் திருமூலர் எல்லாம் ஒன்னாலாம் கேட்காதீங்க. நீங்களும் அவரையும் நான் இறைவனும் நீங்களும் ஒண்ணுதான். அப்புறம் என்ன பெரிய திருமூலர், அப்புறம் என்ன பெரிய வள்ளலாரு? நீங்கள் இறைவனே, நீங்கள் சாட்சாத் அந்த இறைவனே. ஆனால் இறைவன் என்றால் திமிரு வரக்கூடாது. இறைவனா கருணையும் பணிவும் தன்னடக்கமும் அதிகமாக வர வேண்டும். அவன் தான் உண்மையான இறைவன். ஓகே, கிளியர்? அகங்காரத்தை வளர்த்துக்காதீங்க. எல்லாம் ஒரு செகண்ட்ல காணாம போயிரும். உங்க அழகெல்லாம் ஒரு பைசா கூட பிரயோஜனம் இல்லை. அதுக்காக உங்களை எதையும் அனுபவிக்க வேணாம்னு சொல்ல, எல்லாத்தையும் அனுபவிங்க. உங்களுக்கு எதெல்லாம் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிச்சிருங்க. ஆனா எதுலையும் போய் சிக்காதீங்க. வெளியில வந்துருங்க, படாருன்னு வெளியில வந்துருங்க.